ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஆச்சுன்னா எல்லாரும் நான்வெஜ் வெளுத்து கட்டுற சமயத்தில் ஒரு சில சைவ பிரியர்களுக்கு அவ்வளவா ரெசிபி இருக்காது. இனி கவலையே வேண்டாம். இந்த மாதிரி சைவ கோலா உருண்டை ரெசிபி பண்ணி கொடுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டீமிங் பிளேட்டில் 2 வாழைக்காயை தேவையில்லாத பார்ட்ஸை கட் பண்ணி இதே மாதிரி க்ளீன் பண்ணி வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். மூடி போட்டு வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது வாழைக்காய் நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டு இதே மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ட்ரை சில்லி கூடவே 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க 1/2 கப் அளவு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா, 5-6 கருவேப்பிலை, கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்படி இல்லைனா சோம்பு பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச வாழைக்காயை நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத்தாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை சில்லி இன்னும் கூட 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி டோ மாதிரியே ரொம்ப சாஃப்டாக டோ ரெடி ஆயிடுச்சு. இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பால்ஸாக மேக் பண்ணிக்கலாம். பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 12 பால்ஸ் கிடச்சிருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி பால்ஸை போட்டு பொறுமையாக ரோல் பண்ணி விடணும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், அருமையான சைவ கோலா உருண்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வெளியே மொறு மொறுனும் உள்ள சாஃப்டாக. இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைவ கோலா உருண்டை கூட சாஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா சைவ பிரியர்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.